அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். அதாவது அவல் பால் பாயாசம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். அவல் 100 கிராம், சிவப்பு சீனி 3 மேசைக்கரண்டி, கஜு ஒரு 15, ஏலக்காய் 3, நெய் 2 மேசைக்கரண்டி, பிளம்ஸ் சிறிதளவு, தேங்காய் பால் 900 மில்லிலிட்டர். இனி இதுதான் இன்றைக்கு அவசியமான பொருட்கள். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். அடுத்தது அடுப்பு ஒன்று செய்துட்டோம். ஒன்று செய்து போட்டு இது சூடாக வரைக்கும் இருக்கும். இந்த ஃபேன் வந்து நல்லா சூடாகிட்டு நம்ம வந்து நெய் எடுத்து வச்சோம், அதை சேர்த்துருவோம் 2 மேசைக்கரண்டி. அடுத்து இந்த முந்திரியும் பருப்பை இதுக்கு போட்டுருவோம். இதோட இந்த பிளம்ஸையும் சேர்த்துருவோம். இது அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்து போட்டு இதுக்கே அவலை போட்டு நாம் வறுக்க போகிறோம். இனி நாம் எடுத்து வச்ச சிவப்பு அவல் அதை எடுத்து இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குவோம். என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி இன்னொரு ஃபேனை வச்சுருவோம். இதில் நாம் பாலை விட போகிறோம். 900 மில்லிலிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் காணலைன்னா நீங்கள் 1000 மில்லிலிட்டர் எடுக்கலாம். அதாவது 1 லிட்டர் எடுங்க. இப்போ நாம் இது சூடு பண்ணிடுவோம். இப்படி கையால் இப்படி கிளறி கொண்டே இருங்க. தனியாக விட்டுட்டீங்கன்னா அப்படியே திரண்டுரும், கட்டி கட்டி ஆயிரும். இப்படியே செய்து கொண்டே இருங்க. கூடுதலாக கொதி வர முதல் அதிகமாக கொதி வர விடாமல் லைட்டாக சூடாகும் போதே நாம் அவலை சேர்த்துருவோம். இனி நாம இந்த அவலை இதுக்க சேர்த்துருவோம். இது அப்படியே நல்லா கிளறி கொண்டிருப்போம். அவல் வந்து நல்லா அவிய விடுவோம். இது நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கனமானது, மெல்லிசல்ல. அடுத்தது இந்த ஏலக்காய் 3 எடுத்து தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்தது சிவப்பு சீனி 3 மேசைக்கரண்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையெடுக்காம இப்படி கிளறி விட்டு கொண்டே இருக்கணும். இப்போ நாம அடுப்பு ஓப் செய்துவோம். இப்போ இது சூடு தணிஞ்சதும் உங்களுக்கு வடிவா ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு காட்ட வெயிட் பண்ணுங்க. வாங்க அவல் பாயாசம் ஃபினிஷ் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இனி வந்து நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.